ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேன்றதுனால சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து சிக்கன் பிரியாணி இன்றைக்கி செஞ்சு கொடுத்தோம். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெயும் கொஞ்சம் கோல்டு வின்னரும் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக. அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இப்போ அந்த ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கின பிறகு புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தயிர் ஒரு 75 ml இருக்கும், அந்த தயிர் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் சிக்கன் நைட்டே ஊற வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில். சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு கிளறி வச்சிட்டேன். தயிர் கொஞ்சம் போட்டு கிளறி வச்சிட்டேன். அதை வந்து இப்போ அதோடு சேர்த்துட்டோம். அந்த சிக்கன் 1 கிலோ சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா கொஞ்சம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். பிரியாணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேசரி கலர், ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை நார்மல் கலரே ஓகே தான்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்ல. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஒரு டப்பா அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 2 டப்பா தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நான் 1 கிண்ணம் அரிசி வச்சா அதுக்கு 2 கிண்ணம் தண்ணி வச்சிட்டேன். தண்ணி வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டதும் தண்ணி நல்லா கொதி வரும். அந்த கொதி வரும்போது அப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த அரிசியும் அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர டைமில், தளன்னு வர டைமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாழை இலை வச்சு தம் போட்டுட்டேன். அது மேலே வாழை இலை வச்சு போடும்போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வச்சு தம் போட்டுட்டு எடுத்தாக்க நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக பொலன்னு நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் மட்டும் சாப்பிடல, பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.